ஹாய் நண்பா, வெல்கம் டு கெஸ்ஸிங் தமிழன். 6/7/2025 சம்ருதி ட்ரா நம்பர் 10க்கு எடுத்த கெஸ்ஸிங் என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம முன்னாடி கொடுத்த கெஸ்ஸிங்கும் வந்த ரிசல்ட்டும் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடுவோம். 5/7/2025 காருண்யா ட்ரா நம்பர் 713க்கு வந்த ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 227ங்கிற ரிசல்ட் வந்திருக்கு நண்பா. இதில் நம்ம கொடுத்ததில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 2ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு நண்பா. ஆல் போர்டில் 7 ஸ்ட்ராங்காக வரும்னு நான் நம்பர் கொடுத்துருந்தேன். பார்த்தீங்கன்னா 7 வந்திருக்கு. இதோட வீடியோவோட பிளேலிஸ்ட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். ஏபிஎஸ்சிபிசியில் வந்து பார்த்தீங்கன்னா 71, 76, 74, 79, 21, 26, 24, 29, 14, 19, 64, 69ன்னு கொடுத்துருந்தேன். என்ன நடந்துருச்சுன்னு பார்த்தீங்கன்னா 7 ஸ்ட்ராங்காக வரும்னு 7 ஆல் போர்டில் கொடுத்துட்டு ஆப்போசிட்டில் 2 வச்சுருந்தேன். அந்த 2 நம்பர் மட்டுமே வந்து ரிசல்ட்டில் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் 227ங்கிறது. ஸோ எடுக்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் என்ன நம்பர் எடுக்கிறேங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியாமல் போயிடலாம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இதுக்காக நம்ம இன்றைக்கி ஏபி, ஏசி, பிசி நம்பர் அண்ட் ஆல்போர்ட் நம்பர், ஏபிசி நம்பர் எப்படி எடுக்கிறேங்கிறத பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பவர் நம்பர், ஆப்போசிட் நம்பர், ட்ரிக்ஸு வீடியோ வந்து நம்ம கெஸ்ஸிங் தமிழன் 2.0 சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். கீழே சேனலோடைய லிங்க்கு நான் கீழே கொடுத்துருக்கேன். அது டைம் இருக்குல்ல, செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் எந்த மாதிரி நம்பர் வருதுங்கிறத உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே நண்பா, இன்றைக்கி நம்ம எடுத்துருக்க கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துருவோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏ போர்டில் எடுத்துருக்கிற நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 9, பி போர்டில் 7, சி போர்டில் 4ங்கிற மாதிரி நம்பரை எடுத்துருக்குறோம். இதுக்கான இன்னொரு நம்பர் என்னங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி எடுப்போங்கிற கெஸ்ஸிங் எப்படி எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இதுதான் ரொம்ப முக்கியமானது. இதை கவனமாக பாருங்கள். எப்படி அடிச்சுட்டு வராங்கங்கிறதுக்கான ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். இது என்னுடைய கெஸ்ஸிங் மட்டும்தான். உங்களுடைய கெஸ்ஸிங்கில் வந்தால் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். இல்லாட்டி இந்த நம்பரை விட்டுருங்க. நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிறது போட்டு வச்சிட்டிங்கன்னா வீடியோ கெஸ்ஸிங்கும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். சரி பாருங்கள், எப்படி அடிச்சிருக்காங்கிறதுக்கான ஒரு ரிசல்ட்டு தான் இங்கே எழுதிட்டு வந்துட்டுருக்கிறேன். லாஸ்ட்டாக வந்த ரிசல்ட்டு தான். இதுக்காக பார்த்தீங்கன்னா தெரியும் 666, 667, 657 எடுத்திருக்காங்க. இதுக்காக நாளைக்கு இங்கே என்ன நம்பர் வரும் பார்த்துடலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஃபாலோ நம்பரில் எந்த மாதிரி நம்பர் வருது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம். நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் என்ன நம்பர் சொல்கிறேங்கிறது உங்களுக்கு புரியாது. பாருங்கள் கவனமாக. இங்கே 666ங்கிறத 667 அடிச்சிட்டாங்க. 667ங்கிறது 657 அடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட்டு 647 அப்படிங்கிறது தான் எல்லாருடைய மைண்டில் வர நம்பராக இருக்கும். 647. பட் ஆனால் இது வருமானு கேட்டால் கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஏன்னா 2 தடவை ஒரு நம்பர் அடிச்சிட்டாங்க அப்படிங்கும்போதே நமக்கு வந்து அந்த கெஸ்ஸிங்கில் அந்த நம்பர் தான் வருங்கிறது மேக்ஸிமம் தெரிஞ்சிடும். பட் ஆனால் வந்து இந்த நம்பர் வருமா அப்படிங்கிறத பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஆனால் இதுக்கான ஆல்டர்னேட் நம்பர் என்னங்கிறது நம்ம எடுக்க முடியும். அதைத்தான் இந்த வீடியோவோட எண்டில் நான் சொல்ல போகிறேன். கவனமாக பாருங்கள். நான் நேற்று சொல்லியிருந்தது தான் நண்பா, 441லேருந்து வரணும். அப்படி இல்லைன்னா 236லேருந்து வரணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். ஆனால் 236ல் 2 வந்திருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த 3, 6, 6க்கு 7ன்னு வந்துட்டு 3னா ஆப்போசிட் பவர் வந்து 8. ஆப்போசிட் 8 வைக்கணும். 8 வைக்காதனால 7வே வச்சுட்டாங்க. 7 எப்படின்னா பவரில் வச்சுருக்காங்க. 2ங்கிறதுல வச்சுருக்காங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கெஸ்ஸிங்க்கு வருவோம். நெக்ஸ்ட் இன்னொரு கெஸ்ஸிங்கை நம்ம கொஞ்சம் பார்த்தோம்னா தெரியும். இதுக்கான ஆப்போசிட் நம்பரில் தான் நம்ம எடுக்க போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் ரீசன் இருக்குது. 7க்கு 2 வச்சோம். அந்த 2 வந்து உட்காந்துருக்கு. 1, 4, 6, 9 ஆப்போசிட்டில் வச்ச நம்பருக்கு வராததுக்கு காரணம் டபுள்ஸில் வந்துருச்சு. டபுள்ஸில் வந்தால் வந்து நம்மளாலேயே வந்து என்ன நம்பர் ப்ரெடிக்ட் பண்ணி எடுக்கிறோமோ அந்த நம்பர் வந்து வர கொஞ்சம் மிஸ் ஆகும். பட் ஆனால் நம்ம கொடுத்த நம்பரில் ஏ போர்டில் 2ம் ஆல் போர்டில் 7ங்கிறது ஸ்ட்ராங்காக வரும்னு சொல்லியிருந்தது வந்திருக்குது. ஸோ இதே மாதிரி இந்த மெத்தடுக்காக பார்த்தா நாளைக்கு இந்த நம்பர் தான் வரணும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பில் நான் எடுத்திருக்கிறேன். இதுக்கான பவர் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 9க்கு 1,
7க்கு 2, 4க்கு 9 அப்படிங்கிற நம்பரை நான் பவரில் எடுத்திருக்கிறேன். 47 அப்படிங்கிறது வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்ததுன்னா என்னுடைய கால்குலேஷன் படி 9க்கு 6க்கு 9ன்னு வைக்கலாம், வாய்ப்பு இருக்குது. அதே போல் இந்த 4, 7 திருப்பி வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. 57 47ன்னு திருப்பி கூட வைக்கலாம். அந்த இது கான்செப்டில் தான் நான் எடுத்திருக்கேன். அப்போ 974ங்கிறது வரும். அப்படி வரலைன்னா ஆப்போசிட் பவரில் தான் வருங்கிறதுக்காக 129ன்னு எடுத்திருக்கேன். இதுக்காக பார்த்தீங்கன்னா எப்படி அடிப்பாங்கங்கிறத நான் பிரித்து ஏபிஏசிபிசியில் கொடுத்துட்றேன். அதுக்காக பாருங்கள். இதில் ஏபிஏசிபிசி நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 97 97 94 92 99 நெக்ஸ்ட்டு 17 12 14 19 74 79 24 29ங்கிற மாதிரி நம்பர்ஸ் வந்து எடுத்திருக்கோம் நண்பா. உங்கள் கெஸ்ஸிங்கில் வருதான்னு பாருங்கள். ஏபிசி என்னென்னு பார்த்தீங்கன்னா 974 129 179 924ங்கிறது தான் என்னுடைய கணக்கில் வந்த ஏபிசி நம்பர். உங்களுடைய கணக்கில் எப்படி வருதுன்னு பாருங்கள். எதுவும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் மூலிமா தெரியப்படுத்துங்க நண்பா. அடுத்த வீடியோவில் நான் வந்து அதுக்கான ஆன்சர் பண்ணுறேன். இதுக்கான பாக்ஸ் ப்ளே பண்ணுற நண்பர்களுக்கு யாரும் இருந்தால் 974 179ங்கிற 2 நம்பர் மட்டும் தரேன். உங்களுடைய சஜஷன் ஏதாச்சும் இருந்தாலும் கீழே சொல்லுங்கள். பார்க்குற வியூவர்ஸ்க்கு வந்து அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இதுக்கான ஆல்போர்ட் நம்பரை இப்போ நம்ம பார்த்துருவோம். எனக்கு இன்றைக்கி ஆல்போர்ட் நம்பரில் ஸ்ட்ராங்காக வரும் அப்படிங்கிற ஒரு நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 9 வந்து வரும் அப்படிங்கிறது எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். திரும்ப திரும்ப சொல்கிறேங்கிறக்காக வேணாம். நெக்ஸ்ட்டு 9க்கு சப்போர்ட்டாக வர நம்பர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 சப்போர்ட்டில் நான் வச்சுக்கிறேன். இதுக்கான ஃபாலோ நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா வந்து ஒரு ரிசல்ட்டை நம்ம கெஸ் பண்ணி எடுப்போம். அந்த ரிசல்ட்டு வந்து அடிக்கலைங்கிறதுக்காக அந்த நம்பரை விட்டுட்டு பாக்கி எல்லா நம்பரும் நம்ம பார்ப்போம். ஆனால் அந்த நம்பர் 1 நாள் அல்லது 2 நாளில் வரதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நிறையா நம்பர் மிஸ் ஆகிருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயத்தை நம்ம தவிர்க்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஃபாலோ நம்பரை நான் கொடுக்குறேன். பாருங்கள், 469 994 745 698 265 593 714 269 இது ஃபாலோ நம்பரில் இருக்குது. இது எப்படி ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் கணக்கில் ஏ போர்டில் 4ன்னு வந்ததுன்னா இந்த நம்பர் ப்ளே பண்ணுங்கள். 469 இதை மைண்டில் வச்சு பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் மட்டும் பாருங்கள். இல்லை 7ன்னு வருதுன்னா 745 714 இந்த மாதிரி வந்து பாருங்கள். வாய்ப்பு இருக்குது. அதுக்கான இதைத்தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஓகே நண்பா, வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். சேனலில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க நண்பா. நன்றி, வணக்கம் அண்ட் தேங்க்ஸ் டு ஆல்.